வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சனி சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கும்? பொதுவாக கிரக இணைவுகளை பற்றி பேசும்போது ஒவ்வொரு ராசிலையும் பொதுப்படையாக நம்ம சொல்கிறோம். இது விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். இதை எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம விளக்கமே சொல்கிறோம். அதனால தான் ஆக்டிவேஷனுங்கிறதே போட்டிருக்கோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் தடைகள் இருக்குதா அப்படிங்கிறத மெயினாக பார்த்து அதை நம்ம சரி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம ஆக்டிவேஷனே போட்டிருக்கிறோம். இதுவரை யாரும் அந்த மாதிரி பண்ணலை. நம்ம பொதுவாகவே 3ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம்ங்கிறத மட்டும் நம்ம சொல்லிகிட்டே போகிறோமே தவிர, அதுக்குண்டான அடுத்த ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிறதுக்கு யாருக்கிட்டையும் அதுக்குண்டான மெட்டீரியலும் இல்லை, அதுக்குண்டான ஆக்டிவேஷன் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ரெமெடி நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அவங்க சரி பண்ண முடியும். அதுதான் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது, தனஸ்தானம் அப்படிங்கிறது. இப்போ இதே சிம்மத்துக்கு தனஸ்தானம் எதுன்னா கன்னி, 2ஆம் இடம். அப்போ பணம் கொடுக்கக்கூடியது யார்? புதன். அப்போ இந்த ராசியில் இருக்கிற சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா புதனை தான் எடுக்கணும். ஏன்னா தனஸ்தானம் 2ஆம் இடமா புதனாக தான் வருது. அப்போ இந்த கிரக இணைவுகள் புதனும் குரு சூரியனும் எப்பயுமே பக்கத்தில் இருக்கும். இந்த கிரக இணைவு இருக்கும்போது இப்போ அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அறியாத அரசு பதவிகள்லாம் கிடைக்குதுன்னா இந்த கிரகங்களுடைய இணைவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உயர் பதவியில் உட்காந்துப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வரக்கூடிய வாய்ப்பை அந்த கிரகம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா இது புதனுக்கு தனஸ்தானங்கிறது ஒரு புத்திசாலியான கிரகம் போது இது பணம் கொடுக்காது, பதவி உயர்வு கொடுக்கும். பதவி உயரும் போது உயர் பதவி கொடுக்கறது இல்லைங்களா? அரசில் IAS, IPS அந்த மாதிரி உயர் பதவி, இந்த மாதிரி பதவி அரசாங்கத்தில் இந்த மாதிரி பதவிகளை கொடுக்கும் இந்த கிரகம் கூடவே இருக்கும்போது. ப்ரைவேட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு பெரிய ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பதவிகள் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சூரியன் ஏற்படுத்தும். அதான் 2ஆம் இடங்கிறது. அப்போ இங்கே இந்த சூரியன் உங்களுக்கு இந்த சிம்மத்தில் இருக்கிற சூரியன் கெடாமல் இருக்குது. இந்த கெடாமல் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், அது நீங்கள் நேரில் வரும்போது தான் நான் என்னுடைய இது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு நான் செக் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி செக் பண்ணுறேன், ஜாதகத்தில் இருக்கிற கிரகமும் நம்ம உடம்புல இருக்கிற கிரகமும் அதோடைய ஆக்டிவேஷனை காமிக்குதா? அப்போ இந்த ஜாதகத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் சிம்மத்தோட இணைவான கிரகம், சிம்மத்தோட இணைவாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்க. இப்போ நான் இணைவுன்னு சொல்லியிருக்கேன்ல, சூரியன், சுக்கிரன், சனி இந்த மாதிரி கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ இந்த கிரக இணைவுனால பாதிப்பு வரும்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ எந்த கிரகம், அப்போ ஜாதகத்தில் சூரியன், சனி, சந்திரன் இருந்து வைங்க, சுக்கிரன் வச்சுக்க, இந்த கிரகத்தோட இணைவு அந்த ஜாதகத்தை டச் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு போகும். அப்போ இந்த 3 கிரகம் இருக்குது ஒரு ஜாதகத்தில். இப்போ சிம்ம ராசியில் இப்போ சூரியனு, அந்த ராசிக்கு அதிபதியே சூரியன் தான். அங்கே ஒரு சுக்கிரன் இல்லை சனி இப்படி இருக்குது. இந்த 3 கிரகம் இருக்குது. நம்ம அங்கே டச் பண்ணோம்னா அந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குதா? அப்போ சூரியனுடைய பவர் அளவுக்கு சனியும் இருக்குதா, இல்லை சனி குறைஞ்சிருக்குதா, அதே மாதிரி சுக்கிரன் குறைஞ்சிருக்குதாங்கிறது தெரிஞ்சிடும். இதில் கெட்டு போச்சுங்கிறத அதில் இந்த கிரகம் நெகட்டிவாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ நான் பலமாக இருக்கும்போது நீங்களும் பலமாக இருந்தீங்கன்னா தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் பலமாக இருக்கும்போது நீங்கள் பலவீனமாக இருக்கிறது தான் கிரகம் கெட்டு போகணுங்கிறது. அப்போ அதை எப்படி கண்ணில் காமிக்கிறதுனா, அது நேரடியாக வரும்போது தான் அப்படி காமிக்க முடியும். அப்படி அதை பற்றி எடுத்து சொல்ல முடியும். இந்த கிரகம் இந்த கட்டத்தில் சிம்மத்தில் இருக்க, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் நல்லா பாசிட்டிவாக இருக்குதா நெகட்டிவாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்போ அந்த கிரகத்தை பார்த்து அந்த கிரகம் நெகட்டிவாக இருந்தால் அதை சரி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கிரகத்தினால தாக்கங்கள் குறையும், அந்த கிரக தடைகள் விலகும். அப்போ இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 9 கிரகங்களும் 12 கட்டத்திலையும் இருக்கும். அப்போ அந்த எந்த இடத்துல அந்த மாதிரி கிரகங்களுடைய அடைவு இருக்குது, எந்த இடத்துல அந்த கிரகம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத அதை பார்த்து சரி பண்ணும்போது அந்த கிரகங்களுடைய பார்வையினாலும் சரி, பார்வையாக இருக்கட்டும், உச்சமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த கிரகத்தை சரி பண்ணிட்டும் போது அது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் அந்த கிரகங்களோட பார்க்கணும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு 12 ராசியை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி தெளிவாக அந்த கிரகத்தை பார்த்து அந்த சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம சரி பண்ண முடியும். இப்போ இதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிரகம் கெட்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சொல்கிறதுக்கும், இப்போ நான் எப்படி சொல்கிறேன், இப்போ ட்ரிங்க்ஸ் அடித்தா அவங்க சரியானபடி நடக்க முடியாது. அது நான் எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணில்.
அப்போ இதே இந்த கிரகம் கெட்டு போச்சுங்கிறது எப்படி நம்ம கண்ண முடியும்? அதே மாதிரி கண்ணில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கிரகம் கெட்டு போகுங்கிறது நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் பண்ணும்போது அது தெரியும் உங்களுக்கு. இந்த கிரகங்கிறது கெட்டு போயிடுச்சு. இப்போ சூரியனே கெட்டு போயிருக்குதா, அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனே கெட்டு போயிருக்குதா அப்படிங்கிறது அந்த கிரகத்தை செக் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா சூரியங்கிறது சாபத்துக்குரிய கிரகம், சூரியங்கிறது அரசு உத்தியோகத்துக்கு கிரகம். அப்போ அந்த கிரகங்கள் நமக்கு நம்ம வீட்டில் நம்ம தான் இருப்போம், நம்ம தான் அப்படிங்கிறது அந்த கிரகம் கெடாமல் இருக்கும். கிரகங்கள் கெடும்போது, கிரகங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது உடல் ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எல்லா இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம நினைக்கிறோம் அந்த கிரகம் நம்ம ஜாதகம் பார்த்துட்டோம், நான் சொன்ன மாதிரி இது நடந்துருச்சு, அடுத்தது கிரகங்கள் எப்படி நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, கிரகம் ஜாதகத்திலையும் பாதிப்பு கொடுக்கும், உடம்புலையும் பாதிப்பை கொடுக்கும். உடம்புல ஹீட்டுக்கான கிரகம் சூரியன் தாங்க. கண்ணுங்கிறது சூரியனை குறிக்குங்க. அப்போ கிரகங்களும் நம்ம ஜாதகங்களும் தொடர்புடுத்தி சொல்லணும். ஏன்னா இதை சொல்லிட்டேன் இதோட சரியாயிடும், எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறது தவறானது. அது எப்படி மேட்ச் பண்ண முடியும் ஜாதகத்தில் மேட்ச் பண்ணால் இதோட எதிர்வொலி எங்கே இருக்குது, இந்த கிரகத்தோடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம உடம்புலையும் காமிக்கும், ஜாதகத்திலையும் பார்க்கும். அப்போ இதை எப்படி சரி பண்ண முடியும்? கிரக கோவில் போய் சரி பண்ணுறதா, இல்லை கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்குண்டான ரெமெடி மெட்டீரியல் கொடுத்து சரி பண்ணுறதாங்கிறத பார்த்து சரி பண்ணும்போது தான் நமக்கு சரியாகும். ஒரு கிரகம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இப்போ கிரகத்தை இப்போ சிம்மத்துக்கு சனி அஷ்டமத்தில் போகுது. அப்போ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிறது பொதுவான கருத்து. அது எதனாலன்னா ரெண்டுமே சாபத்துக்குரிய கிரகம். சூரியனும் சாபத்துக்குரிய கிரகம், சனியும் சாபத்துக்குரிய கிரகம். இந்த கிரகம் ரெண்டுமே சாபம் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு கடுமையான தாக்கமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள. ஏன்னா இந்த சாபம் அங்கே இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கிரகமும் அவ்வளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது. சாபம் நிறைஞ்சு இருக்கும்போது இந்த அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துக்கு வரும்போது வச்சு செய்யும் இந்த கிரகத்துடைய தாக்கம். இதுக்கு தான் சொல்கிறது அந்த ஜாதகத்தை பார்க்கணும், அந்த சாபம் இருக்குதான்னு பார்க்கணுங்கிறது. சாபம் இல்லைங்கும்போது இந்த தாக்கம் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. நீங்கள் 8க்கு வந்தாலும் 12க்கு இருந்தாலும் சாபங்கள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த கிரகம் ரெண்டுமே சாபத்துக்குரிய கிரகம். நம்ம வேலையில் இருந்தாலும் வேலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். உடம்புல நோய் இல்லாமல் இருந்தாலும் நோயை உருவாக்கிறோம். உடம்பை முடக்கிறோம், ஆளை முடக்கி போட்டுரும். இதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது. அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன, இப்போ நமக்கு கிரகங்கள் எப்படி இணைவு இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசிலையும் கிரக இணைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மாதத்துக்கு ஒரு கிரகம் மாறிக்கிட்டு தானே இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ ஒவ்வொரு கிரகமும் இணைவு இல்லாமல் எந்த கிரகமாவது இருக்குதா? ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாறக்கூடிய சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாறுது, 1.5 மாதத்துக்கு ஒருக்க செவ்வாய் மாறுது, புதன் ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாறுது. இந்த 4 புதன் சுக்கிரன் சூரியன்னா மாத கிரகங்கள் மாறுது. மற்ற கிரகங்கள்லாம் வருஷத்துக்கு ஒருக்க மாறுது. குரு வருஷத்துக்கு ஒரு வருடம் மாறுது, சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்க, ராகு 18 மாதத்துக்கு ஒருக்க. அப்போ இந்த கிரகங்கள் இப்படி மாறுது. அப்போ அந்தந்த கட்டத்தில் அந்தந்த கிரகங்கள் அங்கே போய் மாறிடுது இல்லை. அப்போ நமக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு, சரியாயிடுச்சுங்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கிரகங்கள் மாறும்போது யோகத்தை கொடுத்துரும் டக்குன்னு. இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம்ல அடுத்த யோகத்தை கொடுத்துரும். நமக்கு இந்த தோஷம் இருக்கும்போது மாச கிரகங்கள் எந்த கிரகத்தோட போய் சேர்ந்தாலும் நமக்கு யோகம் வரலைங்கும்போது என்ன காரணம்னா, லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு நடக்கும் இல்லைன்னு சொல்ல. இப்போ சுக்கிரனோட சந்திரன் சேரலாம், சேர்ந்துச்சுன்னா யோகத்தை கொடுத்துரும். ஆனால் மாதம் மாறிக்கிட்டு தானே இருக்குது. அந்த சந்திரன் சாபத்துக்குரிய கிரகங்கும் போது சுக்கிரன் போய் அந்த சாபமாக இருக்கிற இடத்துக்கு பணத்தை கொடுக்க தொழிலை கெடுக்க தரும், பணத்தை கொடுக்காது, பணத்தை ஸ்டாப் பண்ணும். இதுதான் அந்த நம்ம கண்டுபிடிக்கிறது. அந்த கிரகத்தில் கோச்சாரத்தில் அந்த கிரகம் மாறும்போதாவது நமக்கு யோகம் கொடுக்கணும்னா ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரக தோஷமோ சாபமோ வாங்கிருச்சுன்னா அந்த யோகம் வேலை செய்யறதில்ல. அப்போ நம்ம மாதம் ராசி பலனில் சொன்னாலுமே கிரகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமே கெட்டு போயிருக்கும்போது நம்ம எப்படி அந்த பலனை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அந்த பலன் அந்த கிரகம் செய்யும். அப்போ அதுக்குண்டான ரெமெடி கொடுக்கும்போது நம்ம அதை சரியானபடி சரி பண்ணும்போது தான் நம்ம அந்த சாபத்துக்கான கிரகங்களுடைய தசை புத்தியை வந்தாலும் நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு கிரகத்துடைய சாபம் விலகுது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகமே நன்மை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்த சுத்து 3, 6, 11க்கு வரும்போது யோகத்தை கொடுத்துரும். அடுத்த அந்த மாச கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும்போது யோகத்தை கொடுத்துரும். இப்போ சுக்கிரன் செவ்வாய் கூட சேர்ந்தாலும் யோகத்தை கொடுத்துரும், சுக்கிரன் சந்திரன் கூட சேர்ந்தாலும் யோகத்தை கொடுத்துரும். இது மாச கிரகங்கள். அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு 12 ராசிகளும் யோகத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த கிரகம் மாறிக்கிட்டே இருக்கு. நமக்கு தோஷ தடைகள் சாபங்கள் இருக்கும்போது இந்த கிரகம் மாச கிரகங்கள் மாறினா நமக்கு நன்மை நடக்கிறது இல்லை. யாருக்கு சாபங்கள் விலகி இருக்குதோ, தோஷங்கள் விலகி இருக்குதோ அவங்களுக்கு இந்த மாச கிரகங்கள் போகும்போது திடீர்னு லக் ஆயிடுது. இப்போ லக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா எதுக்காக இந்த லக்கை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், திடீர்னு அதிர்ஷ்டம் வர்றது எப்படி சொல்லுங்க?
இப்போ நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் உழைக்காமல் இருந்தாலும் திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுக்கறது வந்து நமக்கு அந்த சாபம் இல்லாமல் இருக்குது, தோஷம் இல்லாமல் இருக்கும். ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா டக்குன்னு அதிர்ஷ்டம் விழுந்துருதுல்ல, 1 கோடி 5 கோடி 10 கோடின்னு பம்பர் விழுதுதான் இல்லைங்களா? அதை நம்ம போய் உழைச்சிக்கிட்டா இருக்கிறோம், உழைக்கல இல்லை, இதுதான் லக்கு. அப்போ நம்ம இந்த 12 ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ராசியில் வந்து நமக்கு வந்து சாபங்கள் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். சாபம், தோஷம், தடை, கிரகத்தடை இது 3 நமக்கு இல்லாமல் இருந்தாவே அது எப்பேற்பட்ட தசைகள் வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதில் வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் வெளியில் வந்துடலாம். அப்போ வரும்போது நமக்கு சரியாயிரும். எப்பயுமே நம்ம உடல் ரீதியாக நோய் வந்தாலுமே கிரகங்களை சரி பண்ணிட்டு, கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸாக கொடுக்கும். இது வந்து கிரகங்கள் சப்போர்ட், இதுதான் கிரக சப்போர்ட்டுங்கிறது. அப்போ அந்த சக்ஸஸுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு கிரகத்தை பார்த்து சரி பண்ணிக்கணுங்கிறது. அப்போ கிரகத்தை சரி பண்ணிட்டு நம்ம தொழில் பண்ணனாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு நோய்க்கு மருந்து எடுத்தாலும் சரி, நமக்கு அது ஃபுல்லாக சக்ஸஸாக கொடுத்துரும் கிரகம். அப்போ அதனால தான் சொல்கிறேன், கிரகங்களை வந்து நம்ம முழுமையாக நம்பி அதை சரி பண்ணி சரியாக பண்ணும்போது நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். அப்போ தொடர்ந்து கிரக இணைவுகளை நான் சொல்லும்போது பார்க்குற நேயர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த நான் சொன்ன கருத்துக்கள் பிடிச்சிருக்குது பார்க்கணும் அப்படின்னாலும் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நேர்லேயும் வரலாம், ஆன்லைன் பார்க்கலாம். என்ன கொஸ்டினோ அது சப்ஜெக்டை அந்த கிரகமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.